ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீனா லேப்டாப்பை ஆட்டோலே மறந்து விட்டுட்டு இருப்பாங்க. இப்போது அந்த லேப்டாப்பை நம்ம எப்படி எடுக்கிறது, ஐயோ ஆட்டோக்காரனா வெளியே இருக்காரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போய் பார்க்குறாங்க. ஆனால் ஆட்டோ வந்து இல்லவே இல்லை. இப்போது இங்கே நம்ம நீலா ரொம்பவே பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. ஆட்டோக்காரனா அந்த லேப்டாப்பை பார்த்து நம்மக்கிட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா பரவாயில்ல, இல்லை வேறு யாராவது ஆட்டோவில் ஏறுறவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டிசைன் போட்டோம், இப்போது ராகவ் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பயங்கரமாக டென்ஷனில் வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே கூட போகவே இல்லை நம்ம நிலா. இன்னொரு சைடு இங்கே நம்ம ராகவ் திவ்யா கிட்ட வந்து, திவ்யா நிலா எங்கே போயிட்டாங்க, ப்ராஜெக்ட் இப்போ சப்மிட் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த டிசைன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு கிளைண்ட் கிட்ட பேசணும், கிளைண்ட்டுமே இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நிலாவுக்கு கொஞ்சம் கூட வேலை மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் கூட ரொம்பவே சீரியஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியே எங்கேயாவது போயிட்டு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், யோசிக்கலாம் ஏதாவது டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு கூட நிலா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இன்றைக்கி கிளைண்ட் கிட்ட டிசைன்ஸை சப்மிட் பண்ணணும், ஆனால் இந்த நிலா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகவ் வந்து கேட்கவும் உடனே திவ்யா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. லேப்டாப்பு ஆட்டோலேயே விட்டுட்டதா நிலா சொன்னாங்க, நம்ம இதை சொல்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிக்கிறாங்க. என்ன திவ்யா, இங்கே தான் நிலா உட்காண்ட்ருக்காங்க, உங்கள் பக்கத்தில் தானே உட்காண்ட்ருந்தாங்க, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே நம்ம திவ்யா வந்து திக்கி திணறிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம நிலா வந்து உள்ளே வந்துடுறாங்க. சார் நிலாவே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவ் இருந்துட்டு, நிலா என்ன நிலா ரெடி ஆச்சுல்ல டிசைன்ஸ் எல்லாமே, அந்த நீங்கள் டிசைன்ஸை காட்டினீங்க அப்படின்னா நானும் ஒரு டைம் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட் கிட்ட பேசுகிறதுக்கு நமக்குமே நல்லா வசதியாக இருக்கும். இன்றைக்கி கிளைண்ட் வருவாங்க, அவங்க முன்னாடி நம்ம அந்த ப்ராஜெக்டை நல்லா செஞ்சு முடிச்சுட்டு அதை வந்து அவங்க வாயால் பாராட்டணும். அது மட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியை வந்து பெருமையாக பேசணும். அந்தளவுக்கு நீங்கள் டிசைன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட அந்த பொறுப்பவே கொடுத்தேன். ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ராகவ் வந்து பேசிக்கிட்டே இருக்கவும் நிலா ரொம்பவே பதட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன நிலா, ஒரு சீரியஸ்னஸ்ஸே உங்ககிட்ட இல்லவே இல்லை. சரி டிசைன்ஸ் காட்டுங்க, எங்கள் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அது வந்து ராகவ், நான் வீட்டில் இருந்து வரப்போ லேப்டாப்பை கையில் கொண்டு தான் வந்தேன். ஆட்டோவில் வரப்போ ஒரு அவசரத்தில் இறங்கி நான் பாட்டுக்கு வந்துட்டேன், ஆட்டோலேயே லேப்டாப் மிஸ்ஸிங் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே ராகவ் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நிலா சொல்கிறீங்க, இந்த மாதிரி நேரத்தில், அதுவும் கடைசி நேரத்தில் இப்படி பண்ணுறீங்களே, எப்படி நிலா, கிளைண்ட் வந்தாங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறது, அவங்க இத்தனை நாளுக்குள்ளே ப்ராஜெக்டை செஞ்சு கரெக்டாக முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க அப்படின்றதுனால தான் உங்களுக்கு அந்த நான் ப்ராஜெக்டவே கொடுத்தேன். ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க, நீங்கள் கூடவே பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கணும்ல, லேப்டாப் தானே முக்கியமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகவ் பயங்கரமாக அப்செட்டாக பயங்கர கோவமாக டென்ஷனாக பேசுகிறாங்க. ராகவ், நான் உடனே போயிட்டு லேப்டாப்பை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன், அது எப்படி நிலா உங்களால் முடியும், நீங்கள் ஏதோ ஒரு ஆட்டோவில் வந்தீங்க, அந்த ஆட்டோக்காரவங்க அதை பார்த்து எடுத்துக்கிட்டா கூட லேப்டாப்புக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், ஐயோ திரும்பவும் அந்த லேப்டாப் கிடைக்கணும்னு நீங்கள் நம்புறீங்களா, கிளைண்ட் முன்னாடி எனக்கு ஒரே அவமானமாக இருக்கும். இனிமேல் நமக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே முன் வந்து யாருமே கொடுக்கவே மாட்டாங்க, போச்சு இதோட கம்பெனியோட பேர் எல்லாமே ஒட்டுமொத்தமாக டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் பயங்கர அப்செட்டாக பேசவும் நிலாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாமே முருகன் எல்லாம் வந்து, என்ன சார் இப்படி ஆகிப்போச்சு, இத்தனை வருஷமாக நாங்கள் இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கூட நீங்கள் இந்த ப்ராஜெக்டை கொடுக்கவே இல்லை, இப்போ வந்த நிலாவுக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதான் புது எம்ப்ளாய்மெண்ட்டால் யாரையுமே நம்ம நம்பவே கூடாதுன்றது. இவங்க எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, இந்த ப்ராஜெக்டை மட்டும் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருப்பேன். போயும் இப்போ வந்த இந்த நிலாவை நம்பி நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. திவ்யா இருந்துட்டு, போதும் முருகன், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா, நிலா டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க, நானுமே பார்த்துருந்தேன், ஆனால் லேப்டாப் மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் அவங்களோட டிசைன்ஸ் பற்றி எதுவுமே தப்பாக பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான், கண்டிப்பாக
கண்டிப்பாக அந்த லேப்டாப் கிடச்சிரும். நிலா நீங்கள் வந்து அந்த ஆட்டோக்காரங்க ஒரு ஸ்டாண்டில் நிற்பாங்கள்ல, அந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஊரில் இருக்கிறவங்க இந்த ஸ்டாண்டில் தான் ஆட்டோக்காரங்கெல்லாம் ஒரு இடத்துல நிற்பாங்க. நம்ம ஏன் அந்த ஸ்டாண்டில் போய் பார்க்கக்கூடாது? கண்டிப்பாக அந்த ஆட்டோக்கார அண்ணா கிட்ட கேட்டோம் அப்படின்னா லேப்டாப் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா இருந்துட்டு, சூப்பர் திவ்யா, சார் எனக்கு ஒரே ஒரு ½ அன் ஹவர் வேலை இது டைமிங் கொடுங்க ராகவ், ப்ளீஸ் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க ராகவ் சொல்கிறாங்க, இன்னும் 1 ஹவரில் கிளைண்ட் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் எப்படியாவது லேப்டாப்பை கொண்டு வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகவ் பயங்கர கோவமாக நிலான்னு கூட பார்க்காம கண்டுபிடி பேசிடுறாங்க. நிலாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. எப்படியாவது நம்ம லேப்டாப்பை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நிலா வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் ரொம்பவே நீட்டாக சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். டிசைன்ஸ் எல்லாம் திவ்யாவே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுனாங்க. அந்த அளவுக்கு டிசைன் சூப்பராக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலா டிசைன் பண்ணிவிட்டு நம்ம பல்லவன்கிட்ட சோழன்கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. டிசைன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் தான். ஆனால் லேப்டாப் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிலா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அது வரைக்குமே நம்ம நிலாவுக்கு ரொம்பவே பதட்டமாக தான் இருக்கும். ஏன்னா கிளைண்ட் முன்னாடி ராகவும் ஏன் இந்த கம்பெனிக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு கூட ½ அன் ஹவருக்கு மேலே ஆகுமே. 1 ஹவருக்குள்ளே ராகவ் சீக்கிரமாக லேப்டாப்பை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே சோழன் ஞாபகம் வருது. சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழனுக்கு கால் பண்ணி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழனுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. என்ன நிலா ஆஃபீஸ் டைமில் எனக்கு கால் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த டைமில் எனக்கு கால் பண்ணியிருக்கேன், அப்போது நான் தான் உனக்கு எல்லாத்த விட முக்கியம். ஆமாம், என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுகிறோமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து எப்பயும் போல் மொக்க போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கவும் உடனே நிலா இருந்துட்டு, ஏன் சோழன் சுச்சுவேஷன் புரியாமல் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னு கேளுங்களேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா சொல்கிறாங்க, சோழன் நான் டிசைன்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் லேப்டாப்பு நான் ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் அந்த ஆட்டோ கண்டிப்பாக நின்றுக்கிட்டு இருக்கோம், அங்கே போயிட்டு அவங்க கிட்ட லேப்டாப் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு வரீங்களா? அந்த வண்டியோட நம்பர் கூட எனக்கு தெரியும், ஆட்டோவோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு, கவலையே படாதீங்க நிலா, கண்டிப்பாக நான் இன்னும் ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டு எந்த ஆட்டோவில் நீங்கள் போனீங்க அப்படிங்கிறத விசாரித்து லேப்டாப்பையுமே நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறேன். சோழன், நீங்கள் வரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், சீக்கிரமாக லேப்டாப்பை கொண்டு வந்துடுங்க சோழன், ப்ளீஸ் சோழன், நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிலா நீங்கள் கவலையப்படாதீங்க, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து இப்போது அவங்களுக்குமே நிறைய ஆட்டோக்காரவங்க எல்லாருமே தெரியும். இப்போது ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த நிலாவை அதாவது பிக்கப் பண்ணிட்டு வந்த ஆட்டோ வந்து அப்போ தான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகுது. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க நம்ம ஆட்டோக்காரன்னா, லேப்டாப் இருக்குது, ஐயோ அந்த பொண்ணு லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. எடுத்துகிட்டு போய் பேசாமல் கொடுத்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வேறு வேலை நிறைய இருக்கே, சவாரியை விட்டோம் அப்படின்னா குடும்பத்தை ஓட்ட முடியாது. சரி அந்த பொண்ணே நாளைக்கு நம்ம ஆட்டோவில் ஏறி வந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஆட்டோக்காரர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ தான் பக்கத்து ஆட்டோக்காரர் ஒருத்தவங்க வந்து, என்னென்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரு பொண்ணு இது லேப்டாப்பு கூடவே எடுத்துகிட்டு வந்திருக்கு போல், மிஸ் பண்ணிட்டு போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே, லேப்டாப் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏதாவது உங்கள் பையனுக்கு இது ஏதாவதுக்கு யூஸ் ஆகும், உங்கள் பையன் காலேஜ் தானே படிக்கிறான், பேசாமல் இதை உங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுங்க, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நினைக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே அந்த ஆட்டோக்காரனா இருந்துட்டு, இல்லைப்பா அப்படியெல்லாம் வேண்டவே வேண்டாம், என் பிள்ளைக்கு வேணும்னா நான் உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசில் நான் என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு, இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும், இப்போது லேப்டாப்பை தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எவ்வளோ பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும், அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ எடுத்துகிட்டு போய் கூட நான் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன், ஆனால் எனக்கு சவாரி
மாதிரியே விட்டுட்டேன் அப்படின்னா பணம் கிடைக்காம போயிடும். நாளைக்கு கூட ஒருத்தவங்க வட்டி பணம் கேட்டு வந்து நிற்பாங்க. இப்படி கடன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கவும் முடியாது. நாளைக்கு பார்த்தா கொடுத்துடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். திருடுற பணமோ சும்மா கிடைக்கிற பணமோ கண்டிப்பாக நமக்கு நிலைக்காது. அதை விட நம்ம கிட்டேருந்து டபுளாக தான் போகும். யாரோட பொருளையுமே நம்ம ஏமாற்றக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டோக்காரனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம சோழன் வராங்க. ஒவ்வொரு ஆட்டோவாக தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் இது காலையில் உங்கள் ஆட்டோவில் நிலான்ற ஒரு பொண்ணு வந்துச்சான். அந்த பொண்ணு லேப்டாப்பை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஆட்டோக்கார்கிட்டமே விசாரிச்சுட்டு வரவும், அதுக்கப்புறம் தான் அந்த கரெக்டாக நம்ம நிலா ஏறின ஆட்டோக்காரனா கிட்ட வராங்க. இப்போ நம்ம சோழன் வந்து விசாரித்து ஒரு வழியாக லேப்டாப்பை பார்த்துடுறாங்க. இதாப்பா தம்பி, நீங்கள் தான் அவங்களோட ஹஸ்பண்டா? நீங்கள் இந்த லேப்டாப்பை அவங்களுக்கு கொடுத்துருங்க. நானே கொடுக்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் எடுத்துகிட்டு ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக இங்கே நம்ம சோழன் லேப்டாப்பை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க நம்ம நிலாவோட ஆஃபீஸ்க்கு. இன்னொரு சைடு ஆஃபீஸில் உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவும் நிலாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. முதல்ல இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை எடுத்து நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சே. ஐயோ கடவுளே, லேப்டாப் கிடச்சிடணும், சோழன் கைக்கு கிடச்சிடணும். கிளைண்ட் வரத்துக்குள்ளே சீக்கிரமாக சோழன் லேப்டாப்போட கம்பெனிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம நிலா வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகவ், என்ன நிலா என்னாச்சு? இன்னுமே லேப்டாப்பை கொண்டு வரவே இல்லை. என்ன நிலா இப்படி பண்ணிட்டீங்களே? உங்களை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தேன், கொடுக்காம இருந்திருக்கலாமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகவ் சொல்லவும், உடனே நம்ம நிலாவுக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்குது. என்ன இது இப்படி ஆகிப்போச்சே. சரி, நம்ம சோழனுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம சோழன் வந்து ஃபோனை வந்து பார்க்குறதில்ல ரொம்பவே வேகமாக இங்கே நம்ம நிலாவோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. நிலாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நிலாவே எத்தனை டைம் கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, சோழன் லேப்டாப்பை கண்டுபிடிச்சிட்டிங்களா, எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, லேப்டாப்பை கொண்டு வந்துட்டேன். சரிங்க சோழன், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கே நம்ம நிலா வந்து கூப்பிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம சோழன் ரொம்பவே மூச்சு வாங்க வாங்க ஓடி வரவும், இப்போது ஓடி வந்து லேப்டாப்பை நிலா கிட்ட, இந்தாங்க நிலா உங்கள் லேப்டாப், நீங்கள் உங்களோட டிசைன்ஸை உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் இன்றைக்கி சப்மிட் பண்ணிடலாம். நீங்கள் யார் முன்னாடியுமே அவமானப்பட்டு நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் கொடுக்கவும் நிலாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. சோழன் ரொம்பவே நன்றி சோழன், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க நீங்கள் என்கிட்ட போய் நன்றியெல்லாம் சொல்கிறீங்க? நான் நன்றிக்கு எதிர்பார்த்து தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னா என்ன? நீங்கள் யார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்றக்கூடாதுங்க. யார்கிட்டையுமே ஒரு பேச்சு ஒரு சொல்லு வாங்கிக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்லவும், இதை கேட்ட நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரிங்க சோழன், நான் இந்த டிசைன்ஸை ராகவ்கிட்ட காட்டிட்டு வந்துடுறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா? அதுக்கப்புறம் நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்கவும், சோழன் நான் வந்து பேசுகிறேனே, எனக்கு டைம் இல்லை, நீங்கள் எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவீங்களா? ஷுவர் நிலா, நான் இன்னைக்கு ஃபுல்லாக கூட இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சோழன் வந்து காருக்குள்ளே உட்காண்ட்ருக்காங்க. இங்கே நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷமாக ராகவ் கிட்ட போயிட்டு, ராகவ் லேப்டாப் கிடச்சிருச்சு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராகவுக்குமே அப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. சூப்பர் நிலா, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது கிளைண்ட் வர்றதுக்கு, எப்படியோ அதுக்கு முன்னாடியே லேப்டாப் கிடச்சிருச்சு. சாரி நிலா, கோவத்தில் உங்களை என்னென்னமோ திட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, கம்பெனியோட பேருமே ஸ்பாயில் ஆகிடும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டேன் நிலா, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும் ராகவ், நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே நீங்கள் ராகவ் வந்து டிசைன்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. சூப்பர் நிலா, சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே செம்மையாக டிசைன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்கள் சூப்பராக டிசைன் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் கொடுத்தேன். நல்லா பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக கிளைண்ட் இதை பார்த்தாங்க அப்படின்னா இதை ஓகே பண்ணிடுவாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம நிலாவுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. இப்போது இன்னும் ஒரு 10-20 நிமிஷத்தில் எங்கள் கிளைண்ட்டுமே வந்துடுறாங்க. எல்லாருமே மீட்டிங் போட்டு பார்க்குறாங்க. இப்போது வந்தவங்க எல்லாருமே நிலாவோட டிசைன்ஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, இப்படி ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னா ரொம்ப கிராண்டாக செம்மையாக இருக்கும், ரிச் லுக்கை கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் வந்து இங்கே ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. சூப்பர் ராகவ், ஆல் த பெஸ்ட், நாங்கள் இந்த டிசைன்ஸை ஓகே பண்ணிடுறோம். இதனால் நீங்கள் கேட்ட பணத்தை விட இன்னும் ஒரு 10% நாங்கள் அதிகமாகவே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இங்கே கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராகவுக்கு பயங்கர சந்தோஷம். நான் மட்டுமே இந்த டிசைன்ஸ் எல்லாம் முடிக்கலை, இதை முக்கியமாக மொத்த வேலையுமா எடுத்து செஞ்சதே இதோ இங்கே நிற்கிறாங்களே நிலா, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலாவுக்குமே ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப சூப்பருங்க. உங்களை நம்பி எத்தனை கோடி ரூபாயில் வேணால் டிசைன்ஸ் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கிராண்டாக செம்மையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா கிட்ட கிளைண்ட்டுமே சொல்கிறாங்க. கிளைண்ட்டுக்கு முன்னாடி நம்ம நிலாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் கிளைண்ட்டுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் நிலா கிட்ட சொல்கிறாங்க, நிலா சாரி நிலா, கடைசி நேரத்தில் ப்ராஜெக்டை நம்மளால் சப்மிட் பண்ண முடியாதோ அப்படின்ட்டு ஒரு டென்ஷனில் தான் உங்ககிட்ட நான் கத்திட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் டிசைன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்த உடனே எனக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. கிளைண்ட்டுமே பார்த்தீங்களா 10% நமக்கு எக்ஸ்ட்ரானரியாக பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களோட ஹார்ட் ஒர்க் தானே இதுக்கு காரணம், ரொம்ப தேங்க்ஸ் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ராகவ் இருந்துட்டு, நிலா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஓகே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருந்திருக்கு. இந்த ஒரே ப்ராஜெக்ட் மூலமாக எவ்வளவோ அமௌண்ட் வரப்போகுது நமக்கு லாபமாக. இது வரைக்குமே இந்த கம்பெனி நான் நடத்தின வரைக்குமே இப்படி ஒரு லாபத்தை நான் எப்பயுமே பார்த்தது கிடையாது. அதனால் சின்னதாக ஒரு நம்ம செலிப்ரேஷன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ எப்போ சொன்னாலும் ஓகே தான்ப்பா, நாளைக்கு கூட செஞ்சிடலாமா நிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் நாளைக்கே நம்ம செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம், இன்னைக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நிலா அப்போது நீ நானே எங்கேயாவது வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம நிலா இருந்துட்டு, இல்லை ராகவ் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. என்ன நிலா சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க, கிளைண்ட்டுக்கிட்டுமே கொடுத்தாச்சு, நீங்கள் பேசாமல் நீ வாங்க நிலா, நம்ம இதை கொண்டாடியே ஆகணும்ல, நீயும் நானும் தனியாக ரெஸ்டாரண்ட்டில் கொண்டாடலாம், நாளைக்கு கம்பெனியில் உள்ள எல்லா எம்ப்ளாய்மெண்ட் கூடமே நம்ம செலிப்ரேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ராகவ் நம்ம ஒட்டுமொத்தமாக நாளைக்கு எல்லோரும் கூட சேர்ந்துமே பண்ணிக்கலாம், நான் இப்போது வெளியே போகணும், எனக்கு 1 hour பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா என்னாச்சு ஏதாவது வீட்டில் இஷ்யூஸா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எந்த இஷ்யூஸும் இல்லை, சோழன் வந்திருக்காரு, நான் அவர் கூட கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே ராகவுக்கு உச்ச மண்டை வரைக்கும் கோவம் ஏறுது. இந்த சோழன் தான் வந்திருக்கானா, இவன் கூட நிலா நல்லாவே ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டா, கூடிய சீக்கிரமே நம்ம மனசில் உள்ள காதலை நிலா கிட்ட சொல்லி ஆகணும், இல்லைனா அந்த சோழன் நிலாவை லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி ராகவ் நினைக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிலா இருந்துட்டு, என்ன ராகவ் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு 1 hour பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமாக நிலா ஓகே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. நிலா வெளியே போயிட்டு வரவும் உடனே நம்ம சோழன் கார்லேருந்து வெளியே இறங்கி வந்து, வா நிலா வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம நிலா வந்து சோழன்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ் சோழன், உங்களால் தான் இன்றைக்கி நான் கரெக்டான டைமுக்கு என்னுடைய டிசைன்ஸ் எல்லாமே கிளைண்ட் கிட்ட காட்ட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க கிளைண்ட் என்ன சொன்னாங்க, உங்களோட ப்ராஜெக்டை ஓகே பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பண்ணிட்டாங்களா, அதை விட இன்னும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா, ஓகே பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி டிசைனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, அதனால் 10% இன்க்ரிமெண்ட் கூட கொடுக்குறேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோழன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் உள்ள வேலை பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க, என்னை ரொம்ப பெருமையாக பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே உங்களால் தான் சோழன் அப்படின்னு சொல்லவும், சோழன் சொல்கிறாங்க, என்ன நிலா நீங்கள் தானே கஷ்டப்பட்டு நைட்டு பகலாக நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணீங்க, நீங்கள் தானே இதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே நான் தான், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன தான் நான் கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணியிருந்தாலுமே கரெக்டான டைமுக்கு நான் லேப்டாப்பை கொண்டு போய் சப்மிட் பண்ணியிருக்கணும், டிசைன்ஸை சப்மிட் பண்ணியிருக்கணும், ஆனால் என்னால் பண்ணவே முடிஞ்சிருக்காது நீங்கள் இல்லைனா அப்படின்னா, நீங்கள் தான் கஷ்டப்பட்டு ஆட்டோவை எங்கே என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சி லேப்டாப்பை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்ததுனால தானே நான் பண்ண டிசைன்ஸுக்கு மதிப்பே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. சோழனுக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. எப்படியோங்க நீங்கள்
கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு அதாவது உங்களோட உழைப்பு வந்து வீண் போகலைங்க. அதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் கடவுள் வந்து நடத்தியிருக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சோழன் கடவுள் ஏதோ என்ன நடத்திட்டாரு? இல்லைங்க கடைசி நேரத்தில் லேப்டாப்பை நீங்கள் ஆட்டோவில் விட்டுட்டு போயிட்டீங்களே, அதெல்லாம் இருக்கட்டும் சோழன். அதான் எனக்கு பக்கத்துணையா நீங்கள் இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழனுக்கு குஷியாக இருக்குது. அதுக்கப்புறம் சரிங்க நம்ம போகலாம். ஆமாம் எங்கே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் கூட வருவீங்களா என்ன அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் உங்கள் கூடவே வருவேன். ஆமாம் நான் நைட் நேரத்தில் நடு சுடுகாட்டுக்கு கூப்பிட்டா கூட வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சோழன் எங்கே கூப்பிட்டாலும் வருவீங்கன்னு சொன்னீங்க. இல்லைங்க எனக்கு இருட்டுனா கொஞ்சம் பயங்க. ஏதோ குருட்டா வாக்கில் நான் பாட்டுக்கு ஒரு 10 மணி வரைக்கும் டிரைவ் பண்ணுவேனே தவிர மற்றபடி ரொம்ப நேரமெல்லாம் என்னால் நைட்டில் தனியாலாம் இருக்க முடியாதுங்க. அது மட்டுமா ஏதோ ரோட்டில் வண்டிங்க காருங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, அதை நம்பி தான் நானே என் பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி நான் தனியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நைட்டில் நடு அதாவது சுடுகாட்டுக்கெல்லாம் போகிற தைரியமும் எனக்கு இல்லவே இல்லைங்க. நான்லாம் ரொம்ப புர்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சோழன் இப்படி பேசுகிறீங்க? ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்துன்னு இப்படி தான் பேசுகிறதா? அப்போது என்னை எப்படிங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துப்பீங்க? ஏதோ எனக்கு அடிபட்டுருச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன், அது கூட அதாவது மிட் நைட்னு கூட வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படிங்க என்ன பயப்படாமல் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா தான் சோழன், சொல்லுங்கள். அதெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவேங்க. எனக்கு பயத்தை விட நீங்கள் தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. எங்கெங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பீச்சுக்கு நடங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க திருப்பின்னு பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க எனக்கு என்னமோ பீச்சுக்கு போகணும்னு தோணுது, அதுவும் உங்கள் கூட போகணும்னு தோணுது, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன நிலா ஒரு மாதிரி மார்க்கமாக தான் பேசுகிறாங்க, ஒருவேளை நம்மக்கிட்ட லவ்வை சொல்கிறதுக்காக பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி எதுவாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நிலா அதான் நான் காலையிலேயே உங்களை காரில் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன். நீங்கள் என் பேச்சை கேட்டு என் கூட வந்திருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய கஷ்டம் உங்களுக்கு வந்திருக்குமா? இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுங்க சோழன், ஏதோ நடந்துருச்சு, அதவே பேசிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க ஏதாவது பிரியாணி இது சாப்பிட்டு போகலாமா? பசிக்குதுங்க. நானும் நீங்கள் கூப்பிட்ட வேகத்தில் ஓடோடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தாங்க பசி வயிறு கிள்ள ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நல்லா சுட சுட பிரியாணி சாப்பிட்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம நிலா இருந்துட்டு ஓகே நம்ம சாப்பிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே ராகவும் அதே ஹோட்டலுக்கு வராங்க. எதனால் அப்படின்னா அதாவது அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சுல்ல, அதனால் ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாருக்குமே பிரியாணி ஆர்டர் போட்டிருப்பாங்க. அவங்களால எட்டுனது வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு அதாவது அந்த ஹோட்டலில் வந்து ஆளுங்க இல்லை, கொஞ்சம் ஆளுங்க பிரச்சனை, கொஞ்சம் நீங்களே வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் ராகவே வந்திருப்பார். ராகவ் இங்கே நம்ம நிலாவும் சோழனும் ஒன்றா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நிலாவை கண்டிப்பாக இவன் கூட ஊர் சுற்ற விடவே கூடாது, கொஞ்சம் விட்டால் இவன் நிலாவை கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான். என்ன பண்ணலாம் ராகவ்? உன் மனசில் உள்ள காதலை நீங்கள் சீக்கிரமாகவே சொல்லி ஆகணும். இல்லை நீ இழுத்தடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக நிலா உனக்கு கிடைக்கவே மாட்டா. சரி நாளைக்கு நிலா ஆஃபீஸ்க்கு வரட்டும். அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆனதுக்கு நாளைக்கு செலிப்ரேஷன் பண்ணுறதா கூட சொல்லியிருக்கோம்ல, அந்த டைமில் ஆஃபீஸில் எல்லார் முன்னாடியுமே வச்சு நிலா கிட்ட நம்ம மனசில் உள்ள காதலை சொல்லிடணும். இதுக்கப்புறமும் நம்ம இதை தள்ளி போடவே கூடாது, தள்ளி போட்டோம் அப்படின்னா நமக்கு தான் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சோழனை முறைச்சிக்கிட்டே ராகவ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது நிலாவும் சோழனும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக 2 பேருமே அங்கே சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம நடேசன் நிலா கிட்ட, என்னம்மா நீ ஏதோ ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லியிருந்தே, அதில் நீ செலக்ட் ஆகிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அங்கிள் நான் ஏதோ போலீஸ் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிட்டதா, இல்லை
நான் போய் இது போலீஸுக்கு ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்து செலக்ட் ஆன மாதிரி கேட்குறீங்க. செலக்டெல்லாம் இல்லை அங்கிள், ஓகே ஆயிடுச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா ஏதோ ஒன்று, ப்ராஜெக்டெல்லாம் நல்லபடியாக நீ சப்மிட் பண்ணிட்டியாம்மா, உன் ப்ராஜெக்டை ஓகே பண்ணிட்டாங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. எனக்கு தெரியுமா உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ அந்த மாதிரி 40 ஆஃபீஸ் ஆரம்பிக்கவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், அங்கிள் என்ன அங்கிள் இந்த அளவுக்கெல்லாம் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம நீ இது நடேசன் இருந்துட்டு, ஏம்மா நிலா உனக்கே உன்னுடைய திறமையை பற்றி தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, ஆமாப்பா நிலா நீ ரொம்ப அறிவான புள்ள தான். இந்த குடும்பம் எப்படி சீர்குலைஞ்சு இருந்தது, இந்த குடும்பத்தை ஒழுங்காக சீரமைச்சு வச்சதே நீ தானே. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்லப்பா. உனக்கு இப்போ தான் சின்ன வயசு, இப்போவே நீ இவ்வளோ விஷயங்களை கற்று வச்சுருக்க தெரியுமா. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசினா அவங்களோட மனசு கஷ்டப்படாது, இந்த குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும், அது மட்டும் இல்லாமல் வெளியில் ஆஃபீஸில் எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்குப்பா. உண்மையாகவே நீ ரொம்ப ரொம்ப கிரேட். உன்னை மாதிரி தான்ப்பா இருக்கணும், எல்லாத்துலேயுமே டேலண்ட்டாக இருக்கணும், எல்லாரையுமே மதிக்க கற்றுக்கணும், எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவே டீசெண்டாக எல்லாரையுமே அதாவது மதித்து நடக்கிறது பேசுறதுன்னு சொல்லிட்டு நீ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன எல்லாருமா சேர்ந்து இப்படி என்ன வர்ணிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, போதும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா நீ செஞ்ச டிசைன்ஸ் எல்லாமே ஓகே ஆகிடுச்சின்னு சொன்னேன், அதனால் உங்கள் கம்பெனியில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பாராட்டிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே அதெல்லாம் ரொம்பவே நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, லேப்டாப்பை மிஸ் பண்ண விஷயம் சோழனை எடுத்துகிட்டு போய் கொடுத்த விஷயம்னு சொல்கிறாங்க. அதான்ப்பா நான் காலையிலேயே சொன்னேன், சோழனோட வண்டியிலே நீ போயிருந்தா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா, நீ பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணே ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, சரிப்பா எப்படியோ நைட்டு பகலாக நீ கஷ்டப்பட்டு உழைச்சி செஞ்ச வேலை இப்போது சக்ஸஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் ஒரு கேசரி ஸ்வீட் செஞ்சிட்றேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே எப்போ பாரு இந்த கேசரி ஸ்வீட் தான் செய்வியா, வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. டே புதுசாலாம் எனக்கு எதுவும் தெரியாதுடா, வேணா சந்தா கிட்டேருந்து கற்றுட்டு வந்து நான் செய்யவா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே வேண்டாண்ணா வேண்டவே வேண்டாம், நீ அந்த கேசரியவே கிண்டி போடு, நாங்கள் அதவே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.